ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் வேர்ல்ட். ஸ்கோப் எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ ஆக்சுவலாக இந்த ட்ராவல் நாங்கள் பண்ணலைங்க, என்னோடய சிஸ்டர் இல்லை, அதனால் நாத்தனார் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது இந்த வியூ அழகாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லி எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பூ வந்து எத்தனை பேர்த்துக்கு மெமரிஸ் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 மெமரிஸ். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ரெட்டை ஜடை பின்னி 2 ஜடையிலையுமே இந்த செம்பருத்தி வச்சுருப்போம். இப்போ அது ரேர் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணி வீட்டில் இருந்தது, அதான் ஷேர் பண்ணேன். அப்புறம் அண்ணி வந்து ஒரு தக்காளி சாதம் பண்ணுவாங்க, அவங்களோட ரெசிபி தான் இன்றைக்கி. ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறாங்க. காரம் எங்களுக்கு 2 டம்ளர் அரிசிக்கு இது கரெக்டாக இருந்ததுங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக புதினா, அப்புறம் மல்லி, இதையும் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அரிசி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு 4 பேர்த்துக்கு இது கரெக்டாக இருக்கும். ஜீரக சம்பா குருணை இருக்குல்ல, அதுதாங்க எடுத்திருக்கோம். இந்த ஜீரக சம்பா குருணையில் பொங்கல், அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் ட்ரை பண்ணேன், எங்கள் அண்ணி வச்சு கொடுத்தாங்க. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் குருணையில் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. குக்கரில் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா நெய் விட்டுட்டு, அப்புறம் 1 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை, நம்ம அரைக்கும் போது இந்த பிரியாணி இலை சேர்த்துருக்க மாட்டோம், மித்த ஸ்பைசஸ் தான் சேர்த்து அரைச்சிருப்போம். நல்லா பிரியாணி இலை பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வெங்காயம் போடணும். என்கிட்ட பேசிக்கிட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வதங்க விடுங்க, சூப்பராக வதங்கிரும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வதங்கணுங்க. இதுக்கு சுருள வதங்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுருள வதங்கணும். ½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் அதே ½ டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா, ரெட் சில்லி பவுடர், அதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்களேன், மசாலா எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான், தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுங்க, போதும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். சாதம் எந்த அளவுக்கு உதிரியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம், அப்புறம் கிட்னி பீன்ஸு அதோட கிரேவி, அப்புறம் சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அது ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் இந்த பாட்டிலில் இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு தான் மெயினான இந்த டிப்ஸு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே இந்த பாட்டில் வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்கர் போகல பாருங்களேன். இந்த இதை ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் நம்ம அடுப்பில் காமிச்சோன்னாமே அந்த ஹீட்டில் வந்துடும். இதில் வராது. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பேனில், எனக்கு இதுதான் இருந்தது அகலமான பேனு, நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடயே வந்து லிக்விடு, நீங்கள் விம் லிக்விடோ இல்லை வந்து சோப்போ எதுவோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலக்கிட்டு இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1/2 hour to 1 hour, 1/2 hour போதும். நல்லா ஊறி வரட்டும். இந்த மாதிரி நல்லா உள்ள மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour விட்டுட்டேன். இப்போ பாருங்களேன், கையில் நான் இத்தனைக்கும் ஒரே கையில் தான் உரிக்கிறேன். எப்படி உறிஞ்சு வருதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 hour ஊற வச்சிட்டிங்கன்னா எல்லா ஸ்டிக்கருமே ஈஸியாக வந்துருங்க. நான் ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் பண்ணி நான் வந்து இதை உரிக்கலைங்க. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். ஒரே ஒரு விரலை வச்சு இது பண்ணுறேன். எப்படி க்ளீன் ஆகி வருதுன்னு பாருங்களேன். இன்னொன்று, இது வந்து பேப்பர்ன்றதுனால ஈஸியாகவே வந்துருச்சு. சிலதில் வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, கம் இருக்கும். உரித்தாலுமே நம்மளுக்கு கம் வந்து அந்த பாட்டிலில் ஒட்டியிருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து இன்னொரு டிப் வந்து பார்த்திங்கன்னா, நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்திங்கனாலுமே வந்துடும். நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை அப்படின்னும்போது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன். ஆயில் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக அந்த பாட்டிலில் எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு நம்ம ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, இதில் வந்து ஸ்டீலுக்கு ஸ்க்ரப்பர் மட்டும் போடாதீங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பரை எடுத்து, நான் சோப்பெல்லாம் எடுக்கலை, வெறும் ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி தேய்க்கிறேன். எப்படி க்ளீன் ஆகி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். எவ்வளோ அந்த கம் இருந்தது இப்போ பாருங்களேன், எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. எல்லா பாட்டிலுமே சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோ க்ளீனாக வந்துருச்சுங்க. எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். ரொம்ப வந்து நம்ம வந்து மெனக்கெட தேவையில்லை. ஸ்டீல்னால் நம்ம ஹீட் பண்ணால் வந்துடும். இதை ஹீட் பண்ணால் பாட்டில் உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். வீட்டில் கொஞ்சம் காய்கள்லாம் இல்லை, சுத்தமாகவே காய்கள் இல்லை. அதனால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து மார்கழியில் எத்தனை பேர் கோலம் போடுவீங்க? அதுவும் கலர் கோலம் போட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே போட பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கலர்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
பெட்ஷீட் வாஷ் பண்ணிவிட்டு மேலே காய போட போயிருந்தேன். அங்கே ஒரு பால் இருந்ததை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. தூரத்தில் ஒரு பூனை இருக்கா, அது பூனையை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க. மியாவ் மியாவுன்னு கூப்பிட்டேன். அது என்னடா இந்நேரத்துக்கு இந்த வெயிலில் நீ என்ன பண்ணுறன்ற மாதிரி என்னை ஒரு பார்வை பார்த்துச்சு. இதை எப்படி பார்க்குதுன்னு பாருங்களேன். ஹாஃபலி லீவ் விட்டது போதும் இந்த பசங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலைங்க. ஈவினிங் வந்து சரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக போயிருந்தோம். அதனால் ஈவினிங் போனோம்னா அந்த கோபுரங்களில் லைட் போடுவாங்க, பார்த்தா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். பார்த்தா எல்லாமே வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருந்தது. பின்னாடி புது மண்டபமும் வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருந்தது. இதுதாங்க பழைய புது மண்டபம். இப்போ வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு பில்டிங் கட்டி புது மண்டபம்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தூண்களுக்குள்ளே போன மெமரிஸ் எல்லாம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த புது மண்டபத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லாமே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. திருவிழா வருது இல்லை, அடுத்து சித்திரை திருவிழா வருது. அதனால் எல்லா இடத்துலையும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. க்ரௌட் பாருங்களேன். ஐயப்பன் பக்தர் அப்புறம் நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து அதிகமாக அந்த வட்டம் வந்திருந்தாங்க. இல்லை நான் தான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னான்னு எனக்கு தெரியல. க்யூ வந்து இது வந்து கிழக்கு கோபுரவாசம், அப்புறம் தெற்கு கோபுரவாசல்லேருந்து க்யூ நிற்கிறதுங்க. அவ்வளோ க்யூ இருந்தது. இந்த வேலை கார் வராது, ஆனால் இந்த தடவை வந்துச்சு. அதுவுமே ஆட் ஆகிருக்கும் இந்த வீடியோவில். ஓகேங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.